மண்ணை நேசித்தவன் செய்கிற மகத்தான பணி. என் அன்பு தம்பி தங்கைகளே, ஆண்களும் தாயாக முடியுமா என்றால் முடியும். மண்ணில் ஒரு மரத்தை நட்டால் என்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறீர்கள் என்றதை எண்ணி பார்த்தால் உங்கள் முன்னால் நின்று பேசுகிறவர்களுடைய கருத்து மகத்தானதாகப்படும். காடுகளை எல்லாம் வெட்டி அழித்து விட்டு விரைந்து செல்ல ரோடுகளை போட்ட ஆட்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு 4500 கோடியை ஒதுக்கினார்கள். தூய காற்றுக்கென்று நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல தூய காற்றுக்கு 4500 கோடி. இதை கேட்கும்போது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? 4500 கோடி தூய காற்றுக்கு. எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க? எங்கிருந்து வாங்கிட்டு வருவீங்க? எந்த நாட்டில இருந்து வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க? பாதுகாப்புக்கென்று ரபேல் விமானம் பிரான்ஸில் வாங்கினீங்களா அப்படியா? இல்லை பெட்ரோல் டீசலை வேற நாட்டில் வாங்குறீங்களா அப்படியா? காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள்? அதை எப்படி தன் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள்? எப்படி எப்படி? சூரிய தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் புணர்ச்சியில் நீராவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொட்டுகிறது மழை. அதை தேக்கி சேமித்து வைக்காமல் அடுத்த நொடியில் கடலிலே கலக்க விட்டு, இயற்கையின் சுத்திகரிப்பை விட நீ பெரிய சுத்திகரிப்பு பண்ணிடுவியா? கடல்ல கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கி தருகிறோம் என்று 50,000 கோடிக்கு பணம் ஒதுக்கிய ஆட்சியாளர்கள்கிட்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ 4500 கோடியில் எப்படி காற்றை வாங்கிட்டு வருவாங்க? இது எங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க? யார் காற்றை விற்கிறாங்களா? கடைசியாக தண்ணியை விற்றான், இப்போ காற்றை விற்கிறேன்னு வந்துட்டான். காற்றை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்ப? எல்லாரும் இந்த இடவாறு கட்டுற போது இங்கே ஒரு குடுவையை போட்டு அதுலேருந்து மூக்கில் அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கணும். செல்ஃபோனோட போகிற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்கில் மாட்டிக்கிட்டு போகிற காலம் வரும். இப்போ இந்த 4500 கோடியில் காற்று வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும்போது நீங்கள் சிரித்தீர்கள். இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில தூய காற்றுக்கென்று வந்து ஒரு அறை இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து காசு கட்டி சுவாச்சிட்டு போகலாம். இன்னும் ஒரு சில காலங்களுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். காற்று மாசுபட்டு போனது. அது சொல்லும்போது கேட்கிற முடியுது. பருவநிலை மாறிடுச்சு, காலநிலை மாறிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி எல்லாம் நம்மள, பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா?